ஐநாத்தினி நாளைக்கான பிரமல பாத்தீங்கன்னா வானதியோட கடத்திருப்பிற்கு நிலா எல்லாருமே போயிருக்காங்க. அப்ப பாண்டி நிலா கிட்ட சிசரை கொடுத்து உங்க கையால இது ஓபன் பண்ணி வைங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே வானதி மனசுக்குள்ள பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க. ஆனா நிலாவோ பெரியவங்க இருக்கும்போது நான் எதுக்கு பாண்டி அவங்க கிட்ட கொடுத்து பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா பாண்டியோ நீங்களும் சோழனும் சேர்ந்து ஓபன் பண்ணுங்க, அதுவே எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோழனும் நிலா கிட்ட அதான் பாண்டி ஆசைப்படுறாங்க, வா சேர்ந்து கட் பண்ணலாங்கிற மாதிரி கூப்பிட்டு 2 பேரும் கையாலே கடையை ஓபன் பண்ணி வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு வானதி மனசுக்குள்ள பயங்கரமா டென்ஷன் ஆகி பாண்டியன் கிட்ட பயங்கரமா கோவப்படுறாங்க. என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு, பக்கத்துல நான் இருக்கேன்னு உனக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேன். பாண்டி அவங்க இந்த கடைக்காக என்ன பண்ணிருக்காங்க, நம்ம கஷ்டப்பட்டு இந்த கடையை ரெடி பண்ணிருக்கோம், அதை விட்டுட்டு நம்ம 2 பேரும் ஓபன் பண்ணாம எதுக்காக பண்ணி அவங்கள ஓபன் பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு பாண்டி கிட்ட ரொம்பவே கோவப்படுறாங்க. பாண்டியோ ஏன் வானதி இதுக்காக கோவப்பட்டுக்கிட்டு அவங்க கேட்டா கஷ்டப்பட போறாங்க, நீ ஏன் இது மாதிரிலாம் நினைக்கிற, அன்னைக்கையால ஓபன் பண்ணா நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா வானதியோ கொஞ்சம் கூட சரியில்லை பாண்டி, ஒவ்வொரு தடவைக்கும் ரொம்ப தலையில தூக்கி வச்சுட்டு தான் ஆடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க. பாண்டியோ இப்பவே எப்படி இருக்காளே, நாளை பண்ண வீட்டுக்கு வந்து என்ன ஆக போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஒரு பக்கம் வானதியோட அம்மாவும் அப்பாவும் நீ எதுக்காக இவ்வளோ டென்ஷனாக கோபமா இருக்குன்னு தெரியுது, ஏன் இந்த பொண்ணு மேல உனக்கு இவ்வளோ கோபம், அது ரொம்ப நல்ல பொண்ணுடி, அந்த வீட்டுக்கு நாளைக்கு நீ சேர்ந்து வாழ போற, இப்பவே அந்த பொண்ணை பத்தின மனசுல இவ்வளவு கோபம் இருந்துச்சுன்னா நீங்க எப்படி ஒரே வீட்டுல சந்தோஷமா வாழ போறீங்க, நல்லா இருக்கிற குடும்பத்தை தயவு செய்து வானதி பிரிச்சிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதுமே வானதி பண்றத பெரிய தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா நடந்துக்கிறாங்க. இதுல வானதிக்கு சுத்தமா விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ரொம்பவே வருத்தப்படுறாங்க. சோழன் நிலா ஹனிமூனுக்கு வர முடியாதுன்னு சொன்னதை நினைச்சு பயங்கரமா டென்ஷனா இருக்கிறாங்க. அடுத்த பாண்டி இதை புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு மூட்ல கோபமா இருந்திருப்பாங்க, அதனால தாண்டா வேணான்னு சொல்லியிருப்பாங்க. அன்னைக்கு அவங்களே கூட்டிட்டு போதானே சொன்னாங்க, அதனால எப்படியாவது அவங்களை சமாதானப்படுத்தி நீ ஹனிமூன் போயிட்டு வா, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சேரன் நிலா கிட்ட அவன் தான் ஆசைப்படுறாளப்பா, புதுசா கல்யாணம் ஆனவங்க ஒரு ஹனிமூன் போயிட்டு வந்தா நல்லா தானே இருக்கும், ஜாலியா போயிட்டு வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிலாவோ இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ஹனிமூன்லாம் வேணானா, இப்ப எதுக்கு தேவையில்லாம செலவு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோழனும் நிலா கிட்ட எல்லாரும் இவ்வளவு சொல்றாங்களே நிலா, வா நம்ம ஜாலியா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மட்டும் வேணா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு சோழன் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. நம்ம 2 பேரும் ஹனிமூன் போயிட்டு வரலாம்னு பார்த்தா எதுக்கு நிலா எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, ஆமா சோழன் நம்ம மட்டும் போனா எல்லாரும் சேர்ந்து ஜாலியா ஃபேமிலி ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்தா அதுவும் ஜாலியா தானே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே பல்லவன் எனக்கெல்லாம் டபுள் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோழனும் நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. கார்த்திகை விஷயம் வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சதுமே அது கார்த்திகாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சந்தா ஒரு பக்கம் மனசை மாத்திக்கிறாங்க. அனிஷ் கிட்ட சொல்றாங்க, என்னுடைய கல்யாணம் நடக்க நான் கண்டிப்பா சேரன் ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், அதனால கார்த்திகா இப்போ வாழ்க்கை இழந்து நிக்கிறாங்க, கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிக்க என்ன கல்யாணம் பண்றதை விட கார்த்திகா கல்யாணம் பண்றதுதான் சரியா இருக்கும், அவருக்கும் கார்த்திகா ஒரு காலத்துல ரொம்ப பிடிக்கும் தானே, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா நான் கண்டிப்பா சந்தோஷம் தான் படுவேன், அதனால அவரை கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அனிஷ் இதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. அடுத்து அனிஷ் வீட்டுல வந்துட்டு சேரன் கிட்ட நீங்க கார்த்திகா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சந்தா ஆசைப்படுறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. விஷயம் எப்படி சந்தாவுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனா கேட்கறாங்க. அப்ப சேரன் நான் தான் அப்போ மனசு கேட்காம சந்தா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னா எந்தெந்த விஷயத்த சொல்லணும்னு இருக்குல்ல, நீங்க எதுக்காக இந்த விஷயத்த சொன்னீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் கார்த்தியோட அம்மாவும் சேரன் கிட்ட என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறப்பா, நாங்க பண்ண பெரிய தப்புக்கு இன்னைக்கு என் பொண்ணு வாழ்க்கை இழந்து வந்து நிக்கிறா, அவளை நீ கொஞ்சம் கல்யாணம் பண்ணிக்கப்பா, உனக்கு கோடி புண்ணியமா போ, உன்னை விட்டா வேற யாரும் என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க மாட்டாங்க, என் பொண்ணுடைய வாழ்க்கையை காப்பாத்தி கொடுச்சேரான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சேரனுடைய காலிலேயே விழுந்துறாங்க. சேரன் அது கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க.